வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுத்திதம். அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः பரம். வியாக்கியாந்தம் பரதாதிபிப் பரிவிருதம் ராமம் பஜே ஷியாமளம். நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம். வீடியல் விழிய தாக்கும் வீரியங்கமலை நோக்கும். நீடிய அரக்கர் சேனை நெருபற்றொழிய வாகை சூடிய சிலை ராமன் தோள்வலி கூறுவோர்க்கே. எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான கிருபையினாலே கம்பநாட்டாழ்வான் அருளி செய்த ஸ்ரீராமாயணமும் வால்மீகி பகவான் அருளிய ஸ்ரீராமாயணத்திற்கும் எத்தனை விதமான தொடர்புகள், காவியம் என்பதற்கும் காப்பியம் என்பதற்குமான சொற்றொடர் தொடர்புகள் எல்லாம் எம்பெருமானுடைய துணையை கொண்டு ஆராய்ந்து இங்கே சில வார்த்தைகளை சொல்லி வருகின்றோம். அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது ராமாயணம் என்பது மகாமாலா என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மகாமாலையிலே ஒரு சில புஷ்பங்களை நாம் சேர்ப்பது, ஒரு சில புஷ்பங்களை நாம் எடுத்து முகர்வது என்பது அதற்கும் கூட பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருடைய திருவடி நிழலுடைய ஒரு துணை இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இரண்டுமே இந்த தமிழ்னு நாம் என்னமோ சொல்லிட்டு போய்டுறோம். அந்த தமிழ் சொற்றொடர்களுடைய ஒரு அர்த்தங்கள் எல்லாம் அவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை கூறுவது. அதிலேயும் வைமு கோபாலாச்சார் சுவாமியினுடைய கோபாலகிருஷ்ணமாச்சார் சுவாமியினுடைய வியாக்கியானங்களாகட்டும், நம்முடைய பெரியவாள் இந்த திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களுக்கெல்லாம் கூட கம்பராமாயணத்திலிருந்து பல வியாக்கியங்களை எழுதியிருக்கார். அதே மாதிரி நம்பிள்ளை ஈடில் பார்த்தோம்னு சொன்னால் பல இடங்களில் கம்பநாட்டாழ்வானுடைய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரியாக நம்பிள்ளை திருக்கண் நோக்கு என்பதான ஒரு புஸ்தகமே இருக்குது. அந்த புஸ்தகத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்க வால்மீகி ராமாயணத்தினுடைய பல ஸ்லோகங்கள், கம்பராமாயணத்தினுடைய பல பாசுரங்கள் எடுத்துத்தான் நம்ம பெரியவர்கள் வியாக்கியானமே செஞ்சுருக்கார். அந்த மாதிரி இந்த கம்பராமாயணத்தில் நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது அந்த அதிகாயன் என்பவன் இங்கே மடிந்தான் என்பதான ஒரு விஷயத்தை பார்க்கிறச்சே அடுத்ததாக வரக்கூடியவன் இந்திரஜித்து தான். என விபீஷணனுடைய மனசிலேயே இந்த ரெண்டு பேருடைய ஒரு தொல்லை மிகப்பெரிய தொல்லையாக இருந்திருக்கு. அந்த தேசங்களுக்காகட்டும், ஆகாசங்களுக்காகட்டும், சொர்க்காதி பூமிகளுக்காகட்டும் இவாளுடைய ஒரு தொல்லை என்பது மிகப்பெரிய தொல்லையாம். இந்த அதிகாயன் போயிட்டான்னு சொன்ன உடனே ராவணன் மீண்டும் மந்திரி சபையை கூட்டி இந்த இந்திரஜித்தை நல்ல விதமாக கிளப்பி விடுறான் அங்கிருந்து. அப்போ இந்திரஜித்து கிளம்பும் பொழுது அவனை, உனக்கு மிகவும் ஒரு சிரேஷ்டதமமான ஒரு ஆயுதம் எது தெரியுமா இந்திரஜித்தே, நீ நாகாஸ்திரத்திலே மிகவும் கெட்டிக்காரன், நாகபாசம் என்பதான ஒரு விஷயத்திலே நீ கெட்டிக்காரன். ஆகையினால இந்த ராமலக்ஷ்மணாதிகள் தான் இந்த மாதிரியாக நம்மை ஹிம்சிக்கிறார்கள். எனக்கு முன்ன சொன்னான் இல்லையா, தூக்கம் வராமல் செஞ்சுட்டான், இன்னொன்று புஜபல கீர்த்திகளை எல்லாம் குறைச்சுட்டா. ஆகினால என்னுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தே நீ செல்வாயாக என்று அவனுக்கு பலவிதமான புரோத்சாகங்களை எல்லாம் கொடுத்து விட்டு இங்கே சொல்றார். அதே மாதிரி அதர்ஷபோ ராட்சசராஜசூனுஹம் அதேந்திரஜித் வாக்கியமிதம் பபாஷே பஷ்யாத்ய ராமம் சஹ லக்ஷ்மணேன மத்பாண நிர்பின்ன விகீர்ண தேகம் கதாயுஷம் பூமிதலேசயானம் ஷரைஷிதைராச்சித்ய சர்வகாத்திரம். பஷ்ய, என்னுடைய வில் வித்தையை பார் தகப்பனாரே, என்னுடைய வில் வித்தையின் மூலமாக நான் அவர்களை வெட்டி வீழ்த்தி அவர்களை பூமியில் சாய்ப்பேன் என்றெல்லாம் வீராவேசம் பெய்துட்டு அங்கிருந்து சபையை விட்டு கிளம்புகிறான். தன்னுடைய புஜபல பராக்கிரமத்தோடு கூட அங்கே வரும்பொழுது இதை அப்படியே கம்பநாட்டாழ்வான் சொல்கிறான்.
பாம்பின் தருவெம்படை பாசுபதத்தினோடும் தேம்பல் பிறை சென்னி வைத்தான் தரு தெய்வ ஏதி ஓம்பித் திரிந்தேன் எனக்கென்று உதவாது போமேல் சோம்பித் துறப்பேன் இனி சோறும் உவந்து வாழ்வேன். மிகப்பெரிய சூளுரை உரைச்சுட்டு வரான்னு சொன்னாங்க. பாம்பின் தரு வெம்படை, எனக்கு மிகப்பெரியதான பலம் எது என்று கேட்டால் அந்த மாயாமோ பெரிய பெரிய போர்களில் பண்ணுறதெல்லாம் இவன் பெரிய இவன் தான். இப்போது பாம்பின் பெரும் படை, நாகபாசத்து அஸ்திரத்தை விடுறதுல, நாகாஸ்திரம் விடுறதுல இவன் மாதிரியாக ஒத்தனாலையும் முடியாதுன்னு சொல்கிறான். பாசுபதத்தினோடும் தேம்பல் பிறை சென்னி வைத்தான் தரு தெய்வம். அந்த அஸ்திரத்தை யாரிடமிருந்து வாங்கினான்னு கேட்டாக்க பாசுபதத்தையும் வாங்கிண்டு அந்த ஈஸ்வரன் கிட்ட இருந்து தபஸ் பண்ணி இந்த நாகாஸ்திரத்தை வாங்கிண்டான்னு சொல்கிறான். அப்போ ஏதி ஓம்பி திரிந்தேன், எனக்கு எந்த மாதிரி விரதம், அவனை ஈஸ்வரனை நன்றாக துதித்து அவனுக்கென்னே ஹோமங்கள்லாம் பண்ணி அவனுக்கென்னே பற்பல விதமான வேள்விகள் பண்ணி அவனிடமிருந்து இந்த வாங்கி வந்தேன். இன்று உதவாது போமேல், இப்பொழுது எனக்கு அது உதவவில்லையே ஆகில் சோம்பி துறப்பேன், இனி நான் அந்த அஸ்திரத்தை கையாலேயே தொடமாட்டேன் அப்பா என்று, அதோடு கூட இனி லங்கைக்கு நுழைந்து நான் சோறு திங்க மாட்டேன் என்று ஒரு சூளுரை உரைச்சுட்டு போறான்னு சொன்னான். பாம்பின் தருவெம்படை பாசுபதத்தினோடும் தேம்பல் பிறை சென்னி வைத்தான் தரு தெய்வ ஏதி ஓம்பித் திரிந்தேன் எனக்கென்ன உதவாது போமேல் சோம்பித் துறப்பேன் இனி சோறும் உவந்து சோழே வாழேன் என்று சொல்லி இங்கே மிகப்பெரியதான சூளுரை உவத்து விட்டு ஏதேனாகா காத்ரவோயாக தீக்ஷ்ணதம்ஷ்டா விஷோல்பனாக ரக்ஷோ மாயா பிரபாவேன ஷராபூத்வா துவதாஸ்ரிதா. அப்போ இந்த நாகாஸ்திரத்தை எடுத்துட்டு வந்து அத்தனை பேர் மேலேயும் விட்டுட்டோம். விட்டாச்சுன்னு சொன்னாக்க இது என்ன ஆச்சுன்னா எல்லாம் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சுண்டு அந்த கையும் காலையும் கட்டி போட்ட மாதிரி ஆயிடுத்து. அப்போ இந்த நாகாஸ்திரத்துக்குள்ள ராமலக்ஷ்மணாதிகள் கூட அதில் விழுந்துட்டான்னு சொன்னான். ரக்ஷோ மாயா பிரபாவேன, இவாளால் அடித்து நிபாதம் பண்ணக்கூடிய அஸ்திரங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த அஸ்திரம் எங்கே இருந்து வந்தது? அத்தனை விதமான சைன்யங்களையும் வானர சைன்யங்களை எல்லாம் இந்த நாகாஸ்திரம் பீச்சு பிணைஞ்சு அந்த கட்டிலிருந்து வெளியில் வர முடியாமல் ஆக்கி மூர்ச்சிக்கும்படியாக ஆயிடுத்துன்னு சொன்னான். அதில் முக்கியமாக லக்ஷ்மணன் கட்டுப்பட்டதைத்தான் ராமனால் தாங்க முடியவில்லைன்னு சொன்னான். ஏன்னு கேட்டால் அதனுடைய பூர்வ விற்த்தாந்தங்கள்லாம் அவனுக்கு தெரியும் இல்லையோ. எம்பியே இறக்கும் என்னில் எனக்கினி இலங்கை வேந்தன் தம்பியே புகழ்தான் என்னை பழி என்னை அறந்தான் என்னை நம்பியே என்னை சேர்ந்த நண்பரின் நல்ல ஆமே உம்பரும் உலகத்துள்ள உயிர்களும் உதவி பார்த்தால். என்னுடைய தம்பி என்னை விட்டு போயிட்டான்னு சொன்னாச்சுன்னு சொன்னா, விபீஷணா இந்த லோகம் இருந்தால் என்ன, யார் இருந்தால் என்ன, இந்த மாதிரி மூர்ச்சை இருந்து கிடக்கிறானே என்று எனக்கு இனி இலங்கை வேந்தன் தம்பியே புகழ்தான் என்னை, லோகம் பூரா என்ன புகழப் போறது என்பதாக பின்னாடி எல்லாம் பேசிக்கிறாளே, அந்த புகழெலாம் எனக்கு என்னத்துக்கு, பழி என்னை ஒரு தம்பியை கூட காப்பாற்ற தெரியலே என்று பழி வந்தாலும் என்ன வந்திருக்கு, அறந்தான் என்னை, பெரிய தர்மமாவது நியாயமாவது ஒன்றும் கிடையாது என்று நம்பியே என்னை சேர்ந்த நண்பரின் நல்ல ஆமே உம்பரும் உலகத்துள்ள உயிர்களும் உதவி பார்த்தால் என்று இந்த மாதிரியான மாயா போர் பண்ணினானே ஆகில் இதெல்லாம் தர்மத்துக்கு ஒத்துக்குமா, எந்த மாதிரியான தர்மத்தை கிடைக்கும் என்று என்னுடைய தம்பியை பார், அவன் நாகபாசத்தில் கட்டுப்பட்டு கிடக்கிறான் என்று கொண்டு இயம்பியேண்டு இங்கு ஒருவன் ஓர் இடுக்கன் செய்யவென்று இவன் உலகை மாய்த்தல் விதி அன்றால் என்று விம்மி நின்று நின்று உன்னி உன்னி நடிது உயர்த்து அலக்கணுற்றான் தன் துணை தம்பிதன் மேல் துணைவர் மேல் தாழ்ந்த அன்பான். இந்த மாதிரி தம்பி கட்டுப்பட்டு கிடக்கிறானே, மூர்ச்சையாய் கிடக்கிறானே என்று
அவன் மேலே விழறான், அழறான், துழறான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் ராமபிரான். என்று கொண்டு இயம்பி ஈண்டு இங்கு ஒருவன் ஓர் இடுக்கண் செய்யவென்று. இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுத்துவான் என்பது தெரியாமல் போயிடுத்தே. அப்போ இந்திரஜித்தினுடைய ஒரு மாயா போர் என்பது இவ்வளவு கோரம் என்பதாக என்று உலகை மாய்த்தல் விதி அன்றால் என்று விம்மி விம்மி அழறானாம், நின்று நின்று அழறானாம், நினைச்சு நினைச்சு அழறானாம், நெடுதி உயிர்த்து உயிர்த்து அளக்கின்றான். அப்போ தன் துணை தம்பிதன் மேல் துணைவர் மேல் இவன் ஒரு பக்கம், லக்ஷ்மணன் ஒரு பக்கம் கட்டுப்பட்டு கிடக்கிறான். எதிரில் பார்த்தா அந்த சைன்யங்கள் அந்த நாகபாசத்தில் கட்டுப்பட்டு அதிலிருந்து எத்தனையோ விதமான அதுகளுக்கு அவஸ்தைகள் ஏற்படுறது இல்லையா. பாவம் அதுகள்லாம் என்ன பண்ணிட்டு தெரியலையே விபீஷணா, என்ன ஆச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, கையை பிசிஞ்சு நிற்கிறேன். ஆனால் அந்த இந்திரஜித்து எங்கே இருக்கான்னு அவன் மாயா போர் பண்ணி எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு தன்னுடைய அரண்மனைக்கு போய் சேர்ந்துட்டான் நிம்மதியாக. இந்த மாதிரியாக நாகபாசத்தை விட்டுட்டு இந்திரஜித் அரண்மனைக்கு போயிட்டான். ராமன் துடிச்சுன்னு இருக்கான்னு சொன்னான். அந்த சமயத்தில் தான் அங்கே நமப்பன்னகனத்தாய வைகுண்டவசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே என்று கருடதண்ட காலத்திலே சொல்ற மாதிரியாக இங்கே காபவான் ரூபசம்பன்னோ திவ்யஸ்ரகனுலேபனஹ வசான விரஜே வஸ்திரே திவ்யாபரணபூஷிதோ என்று அங்கே மிகப்பெரியதான ஜோதி வடிவோடு கூட அக்னி பிழம்பு ஒன்று வந்த மாதிரி நின்னுதுன்னு சொன்னார். யார் என்று கேட்டால் சாக்ஷாத் பக்ஷிராஜன் என்று சொல்லக்கூடியதான கருடன் தான் சொன்னார். நீர் யார் என்று கேட்கிறானுங்க. கோபவான் ரூபசம்பன்னஹ திவ்யஸ்ரக் அனுலேபனஹா. தேவலோகத்தில் ஏற்பட்டதான புஷ்பங்களை எல்லாம் தேவரீர் சாத்திக் கொண்டிருக்கிறீர். கருட வாகன பரசுதாரண சக்கரபாசதரம் ஸ்படிக சந்நிபமகர குண்டல மணில துல்யகதிம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சாக்ஷாத் பகவான் கருட பகவான் இங்கே வந்து தன்னுடைய மூச்சு காற்றினாலேயே அந்த நாகபாசங்களை எல்லாம் விலக்கி அருள்கிறான்னு சொன்னாருங்க. அப்போ கருடனிடம் பேசுறார் சாக்ஷாத் ராமபிரான். ஐயா நீ யாரை கோபவான், அது அப்படியே தமிழ் சொல்றார். வால்மீகி சொன்ன வசனத்தை அப்படியே தமிழ் சொல்றார். கோபவான் ரூபசம்பன்னா, நீர் யாரை எங்கள் அருந்தவ பயத்தின் வந்து இங்கு எய்தினை உயிரும் வாழ்வும் இந்தனை எம்மனோரால் கையுறை கோடற்கு ஒத்த காட்சியை எல்லை மீற்றிசை திறம் இல்லையால் என்றான். தேவர்க்கும் தெரிக்க ஒண்ணாதான். தேவர்களால் அறியக்கூட முடியாததான சாக்ஷாத் ராமபிரான் இந்த ராமபிரானால் அறிய முடியாத மாதிரியாக இருக்கக்கூடிய கருட பகவானை தோற்றி வணங்கி, இங்கே நீ யார், இங்கு எங்கள் இந்த மாதிரியான தப்போபலத்தினால் இங்கே எழுந்தருளி இருக்கீர். எழுதினது மாத்திரமல்ல, உயிரும் வாழ்வும் இந்தனை, எங்கள் கூட்டத்திற்கே உயிரை கொடுத்திருக்கீர், வாழ்வையும் இந்திருக்கீர். எம்மனோரால் கையுறை கோடற்கு ஒத்த காட்சியை அல்லை மீட்டிசை திறம் இல்லையால். தேவரீர் செய்ததான ஒரு மிகப்பெரியதான கிருபை என்பதற்கு எங்களுடைய தலையல்லால் கைமாறிலை என்றெல்லாம் சொல்லி தேவர்க்கும் தெரிக்கவனாதான், தேவர்களால் கூட அறிய முடியாததான சாக்ஷாத் விஷ்ணு பகவான், விஷ்ணு ரதனாக இருக்கக்கூடியதான சாக்ஷாத் கருட பகவானுக்கு நல்லாசி வழங்கினார்னு சொன்னார். அஹம் சகோ தே காகுஸ்த பிரிய பிராணோ பகிஷ்சரஹ கருத்மானிக சம்பிராப்தோ யுவயோ சாக்கிய காரணாத். உங்களுக்கென்றே எனக்கு உங்கள் சகாயமாக இருக்கக்கூடியவன். இந்த இடத்துல தீரன் என்று கருடனுக்கு பேர் கொடுக்கிறார். அந்த தீரன் என்பவன் யார் என்று கேட்டாக்க, எந்த ஒரு காலத்திலேயும் இடுக்கண் வரக்கூடிய காலத்தில் அவன் பக்கத்தில் இருந்து கொண்டு சகாயம் செய்பவன். இங்கே தீரன்னு பேர். அப்போ கருடன் எங்கே சகாயமாக இருக்கிறான் என்று கேட்டால், கோ சகன் இருக்கிற இடத்தில் கருட சகனாக இருக்கிறான். தாச சகா வாகனவாசனம் துவஜோ
यस्ते वितानं व्यजनं त्रयीमयः उपस्थितं तेन पुरो गरुत्मता ததர்ச்ச சங்கேன கினாங்க சோபினா என்று அளவந்தார் சொன்ன மாதிரியும் நமப்பன்னகனத்தாய வைகுண்டவசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே என்று வேதாந்தாச்சாரியன் சொன்ன மாதிரியும் பக்ஷிராஜனாக இருக்கக்கூடிய இந்த சாட்சாத் வினதாசுதனாக இருக்கக்கூடிய கருடன் இங்கே வந்து நான் யார் தெரியுமா, அகம் சகா தே, தேவரீருக்கு நான் சகனாக இருக்கக்கூடியவன், தோழனாக இருக்கக்கூடியவன். அப்போ எந்த ஊரில் இருக்கிறார் என்று கேட்டால் தேரெழுந்தூரில் அமரவியப்பன் பக்கத்திலேயே எம்பெருமான் கருடன் எழுந்தருளியிருப்பார். எல்லா ஊரிலேயும் எதிர்ப்புறம்தான் இருப்பார். தேரெழுந்தூரில் மட்டும்தான் சகனாக, ஒரு பக்கம் சகனாக பசுமாடு இருக்கும், ஒரு பக்கம் சகனாக இங்கே கருட்மான் இருப்பான். ஆக பசு பக்ஷி எல்லாவற்றிற்கும் சகனாக இருக்கக்கூடியவன் கோசகன். அதனால தான் அவனுக்கு எய்தினை உயிரும் வாழ்வசம் சகோதே காகுஸ்த பிரிய பிராணோ பகிஷ்சரா கருத்மான் இக சம்பிராப்தா யுவயோ சஹ்ய காரணாத். உங்கள் இருவருடைய சகாயத்திற்காக நான் இங்கே அனுப்பப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன். பேராயிரங்கள் உடையாய் பிறந்த பொருள்தோறும் நிற்றி பிரியாய் தீராய் பிரிந்து திரிவாய் திறந்தொரும் அவை தேரும் என்று தெளியாய் கூராழி அங்கை உடையாய் திரண்டோர் உரு ஆதி கோடல் உரி போல் ஆராயின் ஏதும் இலையாதியார் இவ் அதிரேகமாயை அறிவார் என்று பேராயிரங்கள் உடையனாக இந்த கருடன் இவரை துதிக்கிறான். கருடனே முதல்ல ராமன் துதிக்கிறான், ராமபிரானை கருடன் துதிக்கிறான். பேராயிரங்கள் உடையாய் பிறந்த பொருள் தோறும் நிற்றி, பிரபஞ்சத்தில் உள்ளதான சகலவிதமான வஸ்துக்களிலேயும் தேவரீர்தான் அதிஷ்டான தேவதையாக இருக்கிறீர். நார் அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்றெல்லாம் வேதம் சொல்ற மாதிரியாக பிரியாய் அந்த சமஸ்த விதமான வஸ்துக்களை விட்டும் ஒரு காலம் பிரிக்கவும் முடியாது, நீர் சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாவற்றிற்குள்ளும் கரந்தெங்கும் பரந்துடனாக இருக்கக்கூடியவர் தீரன் ஆக தேவரீர்தான். பிரிந்து திரிவாய் திறந்தொரு அவை தேரும் என்று தெளியாய் கூராழி அம்கை உடையாய் சங்கசக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா என்று சொல்லி திரண்டு ஓர் உரு ஆதி நெய்யாராழியும் சங்கமம் ஏந்தும் நீண்ட தோளுடையாய் என்று அங்கே கலியன் சொன்ன மாதிரியாக நீண்ட தோளுடையனான அமர்வியப்பனை மனதில் கொண்டு இங்கே கூராழி அம்கை உடையாய் திரண்டோர் உரு ஆதி கோடல் உரிபோல் ஆராயன் ஏதும் இலையாதி ஆர். எல்லாவற்றிற்கும் பிரளய காலத்திலே இலைக்குள் படுத்து கொண்டு தேவரீர் இங்கே கண்ணபிரானாக சேவை சாதிக்கிறீர் இல்லையா, அந்த ஆலமாமரத்தினை போல் ஒரு பாலகனாய் இருந்து சேவை சாதிக்கிறீர் இல்லையா, அந்த மூர்த்தியும் தேவரீர்தான். ஆகையினால் தேவரீருக்கு சகாயம் செய்வதற்காக அடியேன் இங்க வந்தேன். இவ் அதிரேக மாயை அறிவார், தேவரீருடைய மாயையை யாராலும் அறிய முடியாது. தற்போது தேவரீர்தான் ராமபிரானாக இருந்திருக்கிறீர் என்று சொல்ல அங்குள்ள அத்தனை ஜீவக்கோட்டிகள், அதாவது வானர கூட்டங்கள் எல்லாம் ராமபிரானுக்கு ஜெய் என்று சொல்லி புத்துணர்ச்சியோடு ஏந்துன்றுத்துன்னு சொன்னான். இப்போ முன்னாடியாவது அதுக்கு அங்கங்கே ஏதோ அடிபட்டு கொஞ்சம் முக்கலும் முனகலமாக இருந்துதான். இந்த நாகபாசம் கட்டுப்பட்டு அது இங்கே கருடன் மூலமாக நிவர்த்தி செய்யப்பட்ட பிற்பாடு அந்த கருடனுடைய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எல்லாம் அந்த மூச்சுக்காற்றினால் வாங்கப்பட்டு அந்த பக்ஷிராஜன் என்பதான ஒரு வைபவத்தினாலே இந்த சமஸ்த விதமான ரோகங்களும் நீங்க பெற்று, இதுதான் அந்த கருடனுடைய வைபவத்தை பார்த்தோம்னு சொன்னாக்க என்ன அப்படின்னு கேட்டால், இந்த துவஜாரோகணம் நடக்கிறது இல்லையா பிரம்மோற்சவத்தில், அந்த துவஜாரோகண காலத்தில் கருடனுக்கு என்று அமுது செய்யப்பட்ட பிரசாதத்தை ரோக நிவர்த்திக்காகவும் அனுவிரமும் சாப்பிடலாம். அதே மாதிரியாக புத்திர சந்தானத்திற்காகவும் சாப்பிடலாம்.
நீண்ட நாளாக ஒரு இல்லத்திலே குழந்தை இல்லையே என்று இயங்குபவர்கள் எல்லாம் இந்த எந்த ஒரு துவஜாரோகணம் நடந்தாலும் அதில் கருடனுக்கு என்று நிவேதம் செய்யப்பட்டதான இந்த பிரசாதத்தை அதை வாங்கி அருந்தினார்களே ஆகில் நிச்சயம் வைனதேயனுடைய பிரசாதத்தினால நிச்சயம் அங்கே புத்திர சந்தானம் ஏற்படும் என்று சொல்லுகிறாருங்க. அந்த மாதிரியாக இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க விஷ ரோகாதி பஞ்சனம் ஆகிவிட்டது. மிக பெரியதான விஷ ரோகங்கள் இதுகளுக்கெல்லாம் இருந்துருந்தது இல்லையா. அடி எங்கெங்கேயோ பட்டதான வரி, எத்தனையோ பட்டதான புண்கள் எல்லாம் இந்த கருடனுடைய ஒரு பார்வையினாலேயும் மூச்சுக்காற்றினாலேயும் அந்த இறக்கையினுடைய சப்தங்களினாலேயும் இந்த வானர கூட்டங்கள் எல்லாம் மீண்டும் உயிர்த்தெழுந்தனன்னு சொன்னாருங்க. அப்போ அவன் எழுத்தெழுந்து விட்டு ராமபிரானை துதிபாடி விட்டு சென்றான்னு சொன்னான். இந்த துதியை தமிழ் துதியை கம்பநாட்டாழ்வான் எழுதிய இந்த துதியை யார் ஒருவர் இல்லத்தில் அனுதினமும் அனுசந்திக்கிறார்களோ அவர்கள் இல்லத்திலே விஷ ஜந்துக்களின் நடமாட்டம் என்பதே இருக்காது. அதை போலவே கொடி வியாதிகள், இந்த மாதிரி என்ன கொரோனாலாம் பயமுறுத்தி விட்டா இல்லையா, அந்த மாதிரியான வியாதிகள் எல்லாம் கூட தீர்ந்துவிடும் என்பதாக சொல்கிறாருங்க. பேராயிரங்கள் உடையாய் பிறந்த பொருள் தோனும் நெற்றி பிரியாய் தீராய் பிரிந்து திரிவாய் திறந்தொரு அவை தேரம் என்று தெளியாய் கூராழியங்கை உடையாய் திரண்டோர் உரு ஆதி கோடல் உரி போலாராயன் ஏதும் இலையாதியார் இவ் அதிரேகமாயை அறிவார் தஸ்யவானரசார்தூலா சதஸ்ரோ மூர்த்தி சம்பவா திரக்ஷ்யோஷதயோ தீப்தா தீபயந்தியோ திசோ தசா என்று இந்த மாதிரியாக இங்கே கருடன் மூலமாக இங்கே நாகபாசமானது விலகிற்று என்பதை சொல்ல, தர்மத்தின் ஒன்றும் ஒழுகாத செய்கை தழுவி புணர்த்ததகையால் உறும் ஒத்த வெங்கண் வினை தீய வஞ்சர் உடல் உய்ந்ததில்லை உலகின் கருமத்தின் என்றும் நின்ற கவிசேனை வெள்ளம் மலர் மேல் அவ்வள்ளல் கடை நாள் நறுமித்த என்ன உயிரோடு எழுந்து நிலை நின்ற தெய்வ நெறியால் என்று இந்த சப்தங்கள் ஆனது முன்னை காட்டிலும் விண்ணை பிளந்தனன்னு சொன்னார். அதாவது இந்த அனுமத் சேரைகள் உள்ள இந்த வானர கூட்டங்கள் எல்லாம் நாகபாசத்தினால பிடர்ந்து போக எல்லாம் இவன் சந்தோஷமாக இவன் அரண்மனைக்குள்ள போறான் பாருங்க. இவன் போய் ஒரு 5 நிமிஷம் ஆகல உட்காந்துண்டு அவன் தகப்பனார்ட்ட நான் அந்த மாதிரி கட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றான். சொல்லிட்டு வந்தாக்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த ராட்சச கூட்டங்கள்லாம் திரும்பி திபுதிபுன்னு ஓடி வருது ராவணனுடைய அரண்மனைக்குள்ள. என்னடா ஆச்சு என்ன அப்படின்னா, வானர கூட்டங்கள்லாம் பார்த்தா திரும்பி எங்கிருந்தோ பலம் வந்தது. நல்ல விதமான புத்துணர்ச்சியோடு கூட ராமபிரானுக்கு ஜெய் என்றும் லக்ஷ்மணனுக்கு ஜெய் என்றும் சொல்ல போக நாங்கள்லாம் அந்த சப்தத்தை கேட்க முடியாமல் ஓடி வந்துட்டோம் உள்ளுக்குள்ளேன்னு சொன்னான். அந்த மாதிரியாக இவர்களுக்கு பலம் மீண்டும் நல்ல விதமாக கிளம்பிடுத்துன்னு சொன்னான். அப்போது அதே சமயத்தில் திரும்பி இங்கே வரான். வந்தவுடனே தான் அவன் விதவிதமான அஸ்திரங்களோடு கூட இங்கே எய்து திரும்பி என்ன பண்ணுறான்னு கேட்டால் இந்திரஜித் மாயாப்போர் பண்ணுறான். இந்த மாயாப்போரில் மிகப்பெரியதான ஒரு பற்பல விதமான சங்கடங்கள் ஏற்படும். ஏன்னா எதிரி எங்கே இருக்கான்னே தெரியாமல் இருக்கக்கூடியதான ஒரு போர். அந்த மாயப்போர் பண்ணி அத்தனை பேரையும் கட்டுப்படுத்தி விடுறான் இந்திரஜித். கட்டுப்படுத்திட்டான்னு சொன்னால் ராமன் ஒரு மூலையில் கிடக்கான், லக்ஷ்மணன் ஒரு மூலையில் கிடக்கான், எல்லாம் ஒவ்வொரு மூலையில் இருக்கிறச்சே அந்த இடத்துல ஜாம்பவான் இருக்கான், சம்பாதி இருக்கான், இவாளையெல்லாம் அந்த விபீஷணன் 3 பேரும் இருக்கிறச்சே இவா பேசிக்கிறா. அனுமான் அந்த கட்டுப்படாமல் இருக்கிறானா பார் என்று சொல்லு போக இந்த மூர்ச்சையாகி கிடக்கக்கூடிய இடத்துல திரும்பவும் யுத்தம் நடந்து மூர்ச்சையாக கிடக்கிறாளோ இல்லையோ, மூர்ச்சையாகி கிடக்கக்கூடிய காலத்தில் ஹனுமான மாத்திரம் ஜாம்பவான் கிட்ட போய் நின்றுண்டு நீந்தான் இங்கிருந்து அந்த அருணாச்சல பிரதேசம் என்று சொல்லக்கூடியதான க்ஷேத்திரத்திற்கு போய் அந்த மலையை அந்த மூலிகைகளை எடுத்துட்டு வர வேண்டும் என்று சொல்ல போக அந்த மிருத சஞ்சீவினி செய்வ விஷால்யகரணீமபி
சௌவர்ணகரணீ சைவ சந்தானீ ச மஹௌஷதீம் யதா பிரபிருதி லங்காயாம் யுத்யந்தே ஹரிராட்சசாः ததா பிரபிருதிமானார்த்தியம் ஆக்ஞயா ராவணஸ்ய ச ஏஹன்யந்தே ரணே தத்ர ராட்சசாः கபி குஞ்சரைः ஹதாஹதாஸ்து க்ஷிப்யந்தே சர்வே ஏவ து சாகரைः ததோ ஹரிகந்தர்வாः வஜாஸ்து தமோஷாதிசைலே முதக்ரவீர்யः நிநாய வேதோக்ரபனச்சதிரண்ய புனச்ச ராமேண சமாஜகாம என்று அங்கிருந்து கொண்டு வந்தவுடனே அனுமான் அந்த இடத்தை கொண்டு வந்தவுடனே இவர்களுக்கு அந்த அடிபட்ட எலும்புகள் எல்லாம் சேர்ந்து விடுகின்றன, புண்பட்ட இடங்கள் எல்லாம் சேர்ந்து விடுகின்றன. இங்கே அவர்களுக்கு என்னென்ன விதமான வைத்தியங்கள் உண்டோ அத்தனையும் செய்யப்பட்டு மீண்டும் இவர்கள் புனருத்தாரணம் செய்யப்பட்டு லக்ஷ்மணன் ஒரு பக்கம் ராமன் ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லையோ இவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் சேர்ந்தார்கள். அதைத்தான் சொல்றார். ஹதா ஹதாஸ்து க்ஷிப்யந்தே சர்வ ஏவ து சாகரே ததோ ஹரிர்கந்தவஹாத்மஜஸ்து தமோஷதீசைரமுதக்ரவீர்யः நிநாசவேகாத் விதிமந்தவனன புனச்ச ராமேண சமாஜகாம. மீண்டும் அங்கே ராமனும் லக்ஷ்மணனும் ஒன்று சேர்ந்தார்கள். மிகப்பெரிய போர் ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறார். அந்த மாதிரியான போர் எந்த மாதிரி ஆரம்பிக்கிறது, அதனுடைய முடிவு எந்த பக்கம் போகிறது என்பதான விஷயத்தை எல்லாம் கம்பனை கொண்டும் வால்மீகியை கொண்டும் நாம் மேன்மேலும் அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.